அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ராத் அகேடயே பன்சர் மர்டர்ஸ் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். சில இரவுகள் மட்டும் அமைதியா இருக்கும். ஆனா, அந்த அமைதிக்குள்ளேயே பல அலறல்கள் மறைந்திருக்கும் என்று சொல்வாரு. ஒரே இரவு, ஒரே வீடு. ஆனா விடியும்போது முழு குடும்பமும் ரத்த வெள்ளத்துல கிடைக்குது. இது சாதாரண கொலை இல்ல. இங்க ஒவ்வொரு முகமும் அப்பாவி போல தெரியுது. ஆனா, ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு ரகசியம் புதைஞ்சிருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு இந்த வீடியோல ராத் அகேடயே படத்தோட கதையோட விளக்கத்த தான் பார்க்க போறோம். படம் வந்து பன்சர் குடும்பத்தோட ஆரம்பிக்குது. இந்த மிகவும் வந்து பணக்கார மற்றும் பெரிய குடும்பம். படத்துல வந்து மீரா பன்சருங்கிறவன் அந்த குடும்பத்தோட வலுவான பெண்மணி. ஒரு நாள் வந்து அவங்க வந்து வீட்டோட பின்புறத்துல வந்து ஒரு பன்றியோட தலை வைக்கப்பட்டிருப்பதையும், அத சுற்றி பல காகங்கள் செத்து விழுந்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சி ஆறாங்க. உடனே போலீஸுக்கு வந்து தகவல் வந்து தராங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஜத்திரி யாதவ் வந்து சம்பவ இடத்துக்கு வராரு. பன்சால் குடும்பம் வந்து பிரபத் பந்தன் என்ற பத்திரிகைய வந்து நடத்துறாங்க. பன்றியோட தலைய சுத்தி அந்த பத்திரிகை மீது வைத்திருப்பதனால, இது ஒரு எச்சரிக்கையாக அறிகுறியா இருக்கலாம்னு சொல்லி குடும்பத்தினர் வந்து கருதுறாங்க. காவலாளிகள் வந்து ஓம் பிரகாஷ் மற்றும் உமேஷ் வந்து இந்த சுவர் ஏறி குதிச்சு இத செய்ததாக வந்து கூறுறாங்க. யாரோ வந்து. அப்ப வந்து அந்த குடும்பத்த சேர்ந்த ஆரவ் என்பவருக்கு வந்து வலிப்பு வருது. ஏன்னா வந்து அவர் ட்ரக் அடிக்ட்டால பாதிக்கப்பட்டவன்னு வந்து மொத்த குடும்பம் வந்து சொல்லுது. அவர் கொஞ்சம் வன்முறையா வந்து நடந்துக்கிறாரு. அவன கட்டுப்படுத்த குருமாதாங்கிறவங்க வந்து மொட்டை அடிச்ச ஒரு பெண்மணி வந்து உதவி செய்றாங்க. மன்சர் குடும்பம் வந்து குருமாவ வந்து அதிகமா வந்து நம்புது. அப்ப டிஐபி சமீர் வர்மா வந்து இது எச்சரிக்கை அல்லது வேறு ஏதாவது நோக்கமா என்று கண்டுபிடிக்க ஜட்டீருக்கு உத்தரவிடுறாரு. சிசிடிவி கேமரா மூலம் பன்றியோட தலைய வைத்த 2 நபர்கள கண்டுபிடிச்சு, ஜட்டீர வந்து அவங்கள வந்து ஒரு குடிசை பகுதியில வந்து பிடிக்கிறாரு. அவங்கள பிடிக்கும்போது மூச்சு திணறல் பிரச்சனைக்காக வந்து நெபுலைசர் அணிந்த பல குழந்தைங்க வந்து ஜட்டீர வந்து அங்க வந்து பார்க்குறாரு. பிடிபட்ட நபர்கள் வந்து தங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததாகவும், பணத்துக்காக இத செஞ்சதாகவும் வந்து கூறுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பன்சர் குடும்பத்த வந்து பண்ணை வீட்ல வந்து எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஜட்டீர் வந்து அங்க வந்து வராரு. அங்க வந்து அந்த வீடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கேட்ட தொறக்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்தா வந்து யாருமே வந்து கதவ தொறக்கல. அவர் வலுக்கட்டாயமா உள்ள போறாரு. சிசிடிவி ரூம்ல போய் பார்த்தா, அந்த 2 காவலாளி ஒருத்தர் இருக்காரு. அதுவும் வந்து தூங்கிட்டு வந்து இருக்காரு. அப்போ வந்து அங்க இருக்கும்போது வந்து அந்த வீட்டோட அம்மா அ எஜமானி அம்மா மீரா வந்து அங்க வந்து வராங்க. அங்க வந்தோனே வந்து ஜட்டீர் கிட்ட வர்றாங்க. அவங்க வந்து மீரா வந்து சொல்றாங்க, அ மீராவ பார்த்தா வந்து ரத்த கறையோட இருக்காங்க. அவங்க அதிர்ச்சியாவும் இருக்காங்க. உள்ளே சென்று அவள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க, எல்லாரையும் கொன்னுட்டாங்க வந்து போறாங்க. உள்ள போய் பார்த்தா, காவலாளி ஓம் பிரகாஷ் உட்பட வந்து 5 பேர் வந்து கொடூரமா வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஓம் பிரகாஷ்க்கு வந்து அப்ப வந்து கொஞ்சமா வந்து உயிர் இருந்திருக்கு. மத்த எல்லாரும் வந்து கொடூரமா முறையில அட்டி, வெட்டி கொல்லப்பட்டுருக்காங்க. நீச்சல் குளத்தில வந்து ஆரோட சடலம் வந்து கிடைக்குது. ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு சடலம். அனைவரும் ஒரே ஆயுதத்தால வந்து இதே இடத்துல வந்து கொல்லப்பட்டுருக்காங்க. இப்ப தடயவியல் நிபுணரா வர டாக்டர் பணிக்கர் வந்து விசாரணையில வந்து இணைகிறாங்க. எல்லாரும் வந்து தூக்கத்தில எல்லாத்தையும் மயக்கத்தில இருக்கும்போது தான் கொல்லப்பட்டதாக வந்து ஜட்டீரும் வந்து பணகரும் வந்து பணிக்கரும் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து எந்த ஒரு அப்போசிஷன் டிஃபென்ஸும் வந்து பண்ணல அப்படின்னு வந்து தெரிய வருது. தப்பியத வந்து ஒருவரான வந்து ஓம் பிரகாஷ் வந்து உயிருக்கு போராடின நிலையில வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்கப்படுறாரு. மீரா விசாரணையோட மீராவ கூப்பிட்டு விசாரிக்கும்போது வந்து, "ஆரவ் தான் வந்து எங்கள வந்து தாக்க வந்தான். அவன் வந்து ஓம் பிரகாஷ வந்து தாக்கும்போது தான் வந்து அ நான் வந்து தப்பிச்சு ஓடிட்டேன். நான் வந்து ஆஸ்தாட்ட போயிட்டேன். அவ தான் வந்து பன்சலோட மக" அப்படின்னு வந்து சொல்றாங்க. குருமா வந்து மீது வந்து நம்ம மீரா மேல வந்து சந்தேகம் வந்து கொள்றாங்க. விசாரணையில வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து கிடைக்குது. இறந்த அனைவரோட ரத்தத்திலயும் வந்து தூக்கத்த வரவழைக்கும் போதை மருந்து வந்து கலந்திருப்பது வந்து கண்டுபிடிச்சுப்படுது. அதே சமயம் மீரா பன்சலோட மகன் அர்ஜுன் வந்து சில காலத்துக்கு முன்பு வந்து இதே போல அறிகுறிகளோட இருந்ததா வந்து தெரிய வருது. ஜட்டின் யாதவ் வந்து மீண்டும் வந்து அந்த குடிசை பகுதிக்கு வந்து சென்று வந்து விசாரிக்கிறாரு. ஜத்தின் வந்து அங்க போய் வந்து வக்கீல் அமிர்தாவ வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு உண்மை வந்து தெரிய வருது. ஜனவரி 26 அன்னைக்கு வந்து ஒரு தொழிற்சாலையிலேருந்து வெளிவந்த விஷவாயுவால அந்த பகுதியை சேர்ந்த 9 குழந்தைங்க வந்து இறந்திருக்கிறதாவும், அதே விஷவாயு தாக்கி தான் வந்து மீராவோட மகன் அர்ஜுனும் இறந்து விடாததும் தெரிய வருது. அந்த தொழிற்சாலை வந்து பன்சல் குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னும் சந்தேகப்படுது. போலீஸ் உயர் அதிகாரி வந்து 6வதா வந்து கொலைகாரன்னு சொல்லி வழக்க வந்து முடிக்க நினைக்கிறாங்க. ஆனா ஜதின் யாதவ் வந்து அத வந்து ஏற்கல. அவருக்கு ஒரு நைட்டு மட்டும் அவகாசம் குடுங்க. மருத்துவமனையில வந்து சுயநலக்கு ஓம் பிரகாஷ் வந்து வந்துர்றாரு. ஜதின் யாதவ் வந்து உண்மைய வந்து உடைக்கிறாரு. கொலைக்காரன் வந்து ஆரவ் இல்ல. அது நீ தான் ஓம் பிரகாஷ் அப்படின்னு வந்து தெரிய வருது. விஷவாயு கசிவுல வந்து இறந்த 9 குழந்தைகள வந்து அந்த காவலாளி ஓம் பிரகாஷோட மகள் ராணியும் வந்து ஒருத்தி. தன் மகள வந்து காப்பாற்ற ஓம் பிரகாஷ் வந்து பன்சல் குடும்பத்தினர் வந்து உதவி கேட்கும்போது அவங்க வந்து உதவவில்ல.
அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து அந்த விபத்த வந்து மூடி வந்து மறைச்சிட்டாங்க. நியூஸ் பேப்பர்லயும் எதுலயும் வந்து அத பத்தி எந்த செய்தியும் வந்துடல. இதற்கு பழிவாங்கவே வந்து ஓம் பிரகாஷ் வந்து காத்துட்டு இருந்தாரு. அதனாலேயே வந்து அந்த குடும்பத்த வந்து வேலை செஞ்சாரு. சம்பவத்தன்று வந்து எல்லாரோட உணவிடம் வந்து பாயாசம். பாயாசத்தில வந்து போதைப் பொருள வந்து ஓம் பிரகாஷ் வந்து கலந்திருக்காரு. எல்லாரும் வந்து மயங்கின பிறகு ஒவ்வொருவரா வந்து கொன்றுருக்காரு. ஆரவோட அம்மா குழப்பம் வந்து ஆரவ் வந்து பார்த்துட்டான். பார்த்தோனே வந்து ஆரவ் வந்து அருவா எடுத்துட்டு வந்து ஓம் பிரகாஷ் வந்து வெட்ட வந்திருக்கான். அப்பதான் 2 பேருக்கும் வந்து வெட்டிட்டு இருக்கும்போது வந்து ஆரவ் வந்து எட்டி வந்து மிதிச்சிடுறான் ஓம் பிரகாஷ். அது வந்து ஆரவ் வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து வந்து செத்துடுறான். ஆனா வந்து ஓம் பிரகாஷ் வந்து மீராவிடம் வந்து காயப்பட்டவனாக நடித்து தப்பித்து விட்டான். ஓம் பிரகாஷோட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வைரல் ஆகுது. இது அதிகாரப்பூர்வமற்ற விசாரணை என்பதால் வந்து ஜெட்லி அத வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார். ஆனா வந்து உண்மை குற்றவாளி கண்டுபிடித்த திருப்தி அவருக்கு வந்து இருக்குது. மீரா அந்த தொழிற்சாலைக்கு தனக்கும் சம்மதம் என்று கூறினாலும் கொந்தங்களின் இறப்பிற்கு வருந்துறாங்க. இறுதியில ஜத்தின் யாதவ் அப்புறம் ராதா 2 பேரும் வந்து வீட்ல வந்து ஒண்ணு சேர்றாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறதா வந்து தெரிய வருது. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.